Samsung A02 ஒரே நிமிஷம் இருங்க. சாம்சங் A02ங்களா? சாம்சங் ஏ சாம்சங் A102 25 25ங்களா? அப்படி சொல்லுங்க. 25 ஓகே 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 ஓகே. ஆக்சுவலி என்ன இஷ்யூ சொன்னீங்க? பிட்மேப் இருக்கும். என்ன ப்ராப்ளம் இப்போ இது? லைட் வரையுது. லைட் வரல, அதான் நான் லைட் சொல்றேன். வரையுது. லைட் இது சொல்றேங்க இருங்க. எதுக்கு பிட்மேப் எதுக்கு? வாய்ஸ் கேக்குதுங்களா? ஓகே. ஆக்சுவலி இப்போ என்ன ப்ராப்ளம்? லைட் ஐசி ப்ராப்ளங்களா? லைட் மட்டும் வரையல. ஃபோன் ஆன் ஆச்சு, லைட் வரையல. ஆன் ஆகுது. கிராபிக்ஸ் தெரியுதுங்களா? தெரியுது. ஓகே. கம்போனன்ட்ஸ் இல்லைன்னு வருது. ஷார்ட் மேட்ச் ஒண்ணுதானே இருக்கு, கரெக்டா வரணுமே. 075 இருங்க. இந்த U2001 ஒன்று இருக்கு தானே? ஓகே, இந்த லே அவுட் இது கூட மேட்ச் ஆகல. சரி வாங்க நம்ம வேற ஒன்று பார்த்துக்கலாம். நோ ப்ராப்ளம். லே அவுட் ஏன் மேட்ச் ஆகல? நீங்க இதுல இருந்து ஒரு கம்போனன்ட்ஸ் ஏனோன்னு எடுத்து காப்பி ரைட் பண்ணி பார்க்கலாம். டபுள் கிளிக், லே அவுட், பேஸ்ட், நெக்ஸ்ட். மேட்ச் ஆகல. லே அவுட் ப்ராப்ளம். எனக்கும் மேட்ச் ஆகல. நான் நிறைய தடவை அப்ப இருங்க. இதுல பிட்மேப் ஓபன் பண்ணி பிட்மேப்பே நம்மளுக்கு ஸ்கீமாட்டிக் மாதிரி தான். ஓகே, பிட்மேப் ஓபன் பண்ணிக்கலாம். அந்த மேல ஒரு 6 பின் ரெகுலேட்டர் ஒன்று இருக்கு பாருங்க. இதுதான் லைட் ஐசிங்களா? அந்த கனெக்டருக்கு மேல அந்த J2001 இந்த 6 லேக் ஐசி தான் இப்போ உங்களுக்கு வந்து கிராபிக்ஸ் ஐசி கரெக்ட்டுங்களா? ஓகே ஓகே, நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். அதுல நான் ஒரு சொல்லிடுறேன் பாருங்க. சொல்லுங்க. என்னென்ன இதுல அந்த ரெசிஸ்டர் போட்டிருக்கான் பாருங்க இஞ்சால. அது வந்து அந்த கிரவுண்ட் வந்து மேல வந்துருது. என்ன ரெஜிஸ்டர்? நான் ஆர்டர் நம்பர் சொல்லுங்க. R2002 இதே இருக்கு. இந்த R2002 இதுங்களா? இந்த கிரவுண்ட் வந்து மேல வந்து இந்த கிரவுண்ட் வந்து நேரா வந்து கனெக்டர்ல வந்து சோர்ட் காட்டுது. இது ஷார்ட் இல்ல. இது ஷார்ட் இல்ல. இது கரெக்ட் தான். ஓகே கண்டிஷன் தான். ஏன்னா இது கெத்தோட லைன் வந்து பாத்தீங்கன்னா 0.6 அல்லது உங்களுக்கு 0 ஐ மீன் ஷார்ட் காமிக்கும். கெத்தோட லைன்ன்றது ஷார்ட் தான், கரெக்ட் தான், எந்த விதமான தப்பும் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா ஆன் கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 0 அல்லது ஷார்ட் காமிக்கும் தான். ஓகே புரிஞ்சுதுங்களா? ஏன்னா இது கெத்தோட லைன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மைனஸ், என்னோட லைன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பிளஸ். ஓகே, இவ கெத்தோட லைன் எங்க பாத்தீங்க? எலெட் கேன்னு அடிச்சிருக்கானா? ஆமா, கேன்ட்டு தெரியுதுங்களா? கேன் இருக்கு, தெரியுதுங்களா தெரியலீங்களா? எல்இடி கே. ஓகே இருங்க ஜூம் பண்றேன், அப்பதான் தெரியும். லைட்டா தெரியாது. ஓன் ஆகுனுச்சுன்னா அது வந்து இதே பாருங்க, எல்இடி கேன்னு போட்டிருக்குல்ல, இது போன் ஆன் அங்க கொடுத்துருக்கான் பாருங்க. டயோடு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இங்க எவ்வளவு வரும்னா உங்களுக்கு என்ன வரும்? 0.028. அப்ப 0.028 வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஷார்ட் தானே.
ஓ ஓ ம் 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 இதுல உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு இது ஷார்ட்னு. அதனாலதான் நான் சொல்றேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு கிரவுண்ட் வருது அப்படின்னா இதுலயும் கிரவுண்ட் வரும். நோ 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 ப்ராப்ளம். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? ம் 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 ஓகே. ம் அடுத்தது அடுத்தது என்ன செக் பண்ணீங்க இதுல? இதுல இந்த ஐசி ஃபுல்லா விபிஹெச் பவர் பார்த்துட்டேன். விபிஹெச் லைன் பாத்துட்டீங்க. வேற என்ன செக் பண்ணீங்க? வேற இந்த விபிஹெச் பவரும் இந்த இதுவும் தான் பார்த்தேன். நான் அது சோட்டுன்னு நினைச்சிட்டேன், அதனால அதுக்கு பிறகு நான் செக் பாக்கல பண்ணல. பண்ணல. ஓகே ஓகே, புரியுது அண்டர்ஸ்டாண்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ம் அடுத்தது நீங்க செக் பண்ண வேண்டியது என்னென்ன செக் பண்ணணும்னு நான் சொல்றேன் பாருங்க இதுல. நீங்க அடுத்தது ம் வந்து இங்க செக் பண்ண வேண்டியது என்னன்னா இதுல விபிஹெச் லைன் வருதான்னு செக் பண்ணிருப்பீங்க. ம் விபிஹெச் ஹெச் அண்டர்ஸ்கோர் பவர் ம் ம் 3.7ல இருந்து ம் 4.2க்குள்ள வரும் ஒரு வால்டேஜஸ். கரெக்ட்டுங்களா? இந்த ஓகே வால்டேஜ் நீங்க செக் பண்ணிட்டீங்க. இப்ப இந்த ம் வால்டேஜ் செக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது நீங்க என்ன பண்ணணும்னா இந்த சைடுல அதே சேம் வால்டேஜ் வருதான்னு பாத்தீங்களா? 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வால்டேஜஸ் இங்க வரணும். அதுக்கப்புறம் இது ம் வந்து பாத்தீங்கன்னா டயோடுல இந்த சைடு நீங்க 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வால்டேஜஸ் வரும். இதுல வந்துச்சுன்னா ம் இதுல வரும். ஓகேங்களா? ம் அடுத்தது ம் நீங்க போனை ஆன் பண்ணல. போனே நீங்க ம் ஆன் பண்ணல அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் இது கூட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா இப்ப இதுல வந்து உங்களுக்கு 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வால்டேஜஸ் வரும். இது வந்து சரி. பாத்தீங்கன்னா இது கூட கனெக்ட் ஆயிருக்கும். இது வந்து ம் இது வந்து எங்க கனெக்ட் ஆயிருக்குன்னா உங்களோட ம் பிஎம்ஐசிக்கு. ஆஹா எந்த ஐசி? பிஎம்ஐசி பிஎம்ஐஐசி. ஓகே இதுதான் நம்மளோட விபிஹெச் லைன். இது ஜென்ரேட் பண்ணதுல 3.7ல இருந்து 4.2க்குள்ள. இது வந்து ஓகே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க கனெக்ட் ஆகும். எது கூட கனெக்ட் ஆகும்? ஒரு செக்ஷன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இங்க ஒரு விபிஹெச் லைன் வால்டேஜ் வரணும் ஒரு பின்ல. ஓகே ஓகே விபிஹெச் லைன் பவர் இதுல ஒரு பின்னல் வரும். ஐ மீன் இந்த ம் பிஎம்ஐசி கூட கனெக்ட் ஆகும். இப்ப இந்த லைன் இதாச்சுன்னா இது கூட கனெக்ட் ஆகலாம். ம் அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா இது கூட கனெக்ட் ஆகும். இப்ப இது ம் வந்து அவுட்புட் ஆகும். இது வந்து கிரவுண்ட் ஜிஎன்டி. ம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டி கூட கனெக்ட் ஆகும். ம் இதுதான் ம் இதோட மொத்த சர்க்கிட்டே. புரியுதுங்களா இப்ப? ஆ இப்ப இது சரி சரி கனெக்ட் ஆகும். இது வந்து எங்க போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர்ல இருந்து ஒரு ம் ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க. இதே இருக்கு பாருங்களா, இந்த ரிஜிஸ்டர் கூட கனெக்ட் ஆகும். இந்த ரிஜிஸ்டர்ல நீங்க ம் செக் பண்றீங்கன்னா 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வால்டேஜ் செக் பண்ணுங்க போன் ஆன் பண்றதுக்கு முன்னாடியே. இது ம் வந்து ம் நேரா எங்க போகும்னா டிஸ்பிளே கனெக்டருக்கு. ம் ம் இது டிஸ்பிளே கனெக்டருக்கு என்னோட லைன். ம் ம் ஓகேங்களா? இப்ப இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா இது கெத்தோட லைன். ம் ம் கெத்தோடு 1 ம் என்னோட லைன். எல்இடி என்னோட லைன் போட்டிருக்கோம். இதுல என்ன வால்டேஜ் வரும்? 3.7ல இருந்து 4.2க்குள்ள வால்டேஜ் எப்ப செக் பண்ணா போன் ஆன் பண்ணாம செக் பண்ணுங்க டிஸ்பிளே கனெக்டர்ல. ஓன் பண்ணாம ஆன் பண்ணாமல் ம் ஆன் ம் ம் பண்ணாமல் நீங்க 3.7ல இருந்து 4.2 செக் பண்றீங்க அப்படின்னா 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஆன் பண்ணாம வந்துருச்சுன்னா இந்த லைன் இப்போதைக்கு ஓகே. சரிங்களா? ம் ம் அதுக்கப்புறம் போன் ஆன் பண்ணீங்க அப்படின்னா 17ல இருந்து 35க்குள்ள ஒரு வால்டேஜ் வரணும். ஓகே அண்டர்ஸ்டாண்ட்? ம் 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 இப்ப இதுக்கு இனேபிள் லைன் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம விட்டுறலாம். இப்ப வந்து பாருங்க இனேபிள் லைன். இது நான் ஐசி வந்து நான் ஜூம் பண்றேன். இனேபிள் லைன் நம்ம பார்க்கல. இனேபிள் லைன் பாத்துக்கலாம். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா விபிஹெச் லைன். ம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுவிட்சிங் லைன். அப்ப ம் இதுதான் உங்களுக்கு எனேபிள் லைன். பின் நம்பர் 1 வந்து எனேபிள் லைன். டிஸ்பிளே கனெக்டருக்கு போதான்னு பார்க்கலாமா? இல்ல. டிஸ்பிளே கனெக்டருக்கு ஆமா போகும். இருங்க. இங்க இருந்து இங்க இதே பாருங்க ம் டிஸ்பிளே கனெக்டருக்கு. ஆ ஓகே டிஸ்பிளே கனெக்டருக்கு வருதா வரலையா? வருது வருது இந்த பாருங்க டிஸ்பிளே கனெக்டருக்கு. ஐ ம் மீன் ம் இந்த சர்க்கியூட் ரொம்ப ஈஸியா சர்க்கியூட்டே நான் உங்களுக்கு போட்டுறேன். இருங்க மொத்தமா சர்க்கியூட்டே போட்டுறேன். இப்ப இந்த சர்க்கியூட் ம் உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு புரியணும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னா இது வந்து உங்களுக்கு கெத்தோட லைன். இந்த ரெஜிஸ்டர் ம் மூலியமா உங்களுக்கு டிஸ்பிளே கனெக்டர் டிஸ்பிளே கனெக்டர் தான் கீ இருக்குல்ல விடுங்க. இப்ப ம் இது வந்து உங்களுக்கு கெத்தோட லைன். இது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா இப்ப இது நம்ம கிளிக் பண்றோம் அப்படின்னா இங்க வருது பாருங்க. இது கிளிக் பண்ணிட்டேன். இங்க வந்துருச்சு. ம் இது வந்து இது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா இங்க வந்து டிஸ்பிளேல கனெக்ட் ஆகுது. ம் 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 இது மூலியமா இது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கனெக்ட் ஆகும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்டர் என்ன இருக்கு? ரிஜிஸ்டர் இருக்கும். ம் இந்த ரிஜிஸ்டர் வழியா என்ன பண்றீங்க? நேரா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன்ல செக் பண்ணுங்க. ம் இங்க கரெக்டா ம் உங்களுக்கு என்ன வருது? இங்க ஷார்ட் காமிக்குதுங்களா? நோட் காமிக்குது ஓ ஷார்ட் காமிக்குது. ஓ ஓகே. இது வந்து அப்ப கரெக்டா இருக்கு. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விபிஹெச் லைன். ஐ மீன் ம் பிஎம்ஐசில இருந்து வருது. ஓகே பிஎம்ஐஐசி. ஓகே ஓகே. இப்ப ம் பிஎம்ஐசில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர்ல எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். இந்த கெப்பாசிட்டர்ல கனெக்ட் ஆயிட்டு கூட உங்களுக்கு அடுத்தது வரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டக்டர்ல வந்து கனெக்ட் ஆகுது. இந்த ம் இண்டக்டர்ல உங்களுக்கு கனெக்ட் ஆயிட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க கனெக்ட் ஆகும். இங்க கனெக்ட் ம் ஆயிட்டு உங்களுக்கு உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த டயோடுல ம் கனெக்ட் ஆகும். டயோடு வந்து இந்த கெப்பாசிட்டர்ல கனெக்ட் ஆகும். இந்த கெப்பாசிட்டர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது
உங்களுக்கு நேரா வந்து இந்த ஒரு இதுல கனெக்ட் ஆகும். என்னதுல? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டக்டர் தான், 0 ஓம் இண்டக்டர் இருக்கு. ஓகேங்களா? 0 வேல்யூல இது நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து பாருங்க, இந்தாண்ட சைடு வந்து கனெக்ட் ஆகுது. ஐ மீன் இந்த இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இந்தாண்ட சைடு கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா? எது மூலியமா? ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு, இங்க ஒரு கெப்பாசிட்டர், அதுக்கப்புறம் பின் நம்பர் இந்தாண்ட சைடு வந்து இது பாருங்க, என்னோட வந்துச்சுங்களா? எல்சிடி என்னோட லைன். ஓகே, எல்சிடி என்னோட லைன் அப்படின்றது இங்க வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது இனேபிள் லைன் ஒண்ணு. ஐ மீன் இப்ப இந்த லைன் இங்க இருந்து என்ன ஆயிடுச்சு, இந்த இது கூட கனெக்ட் ஆயிட்டு இங்க இருந்து நேரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஒரு கெப்பாசிட்டரோட கனெக்ட் ஆயிட்டு இங்க வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இந்த பின்னில கனெக்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்ப இந்த பின்னில கனெக்ட் ஆனே இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இனேபிள் லைன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இப்ப இங்க வந்து நடுமேட்ல இருக்குதான் இனேபிள் லைன். நடுமேட்ல இருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 2 கெப்பாசிட்டர் எல்லாம் யூஸ் பண்ணி விட்டு இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா இங்க கனெக்ட் ஆகுது. இப்ப இங்க இருந்து உங்களுக்கு 0 ஓம் ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க, இல்ல 1K ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க. அது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா இப்ப இது வந்து டிஸ்பிளே கனெக்ட்ல இருந்து உங்களுக்கு இனேபிள் லைன் போகுது. இந்த பாருங்க, டிஸ்பிளே கனெக்ட்ல என்ன பேர் வருது, எல்சிடி அண்டர்ஸ்கோர் CAPC ஃபார்ம் அப்படின்னு. இப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன, உங்களுக்கு ஒரு வோல்டேஜ் தெரியுது, இதுல இருந்து உங்களுக்கு நேரா நீங்க இங்க செக் பண்ணணும். இப்ப இந்த செக்ஷன்ல தான் எங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். இந்த மொத்த செக்ஷனை நீங்க ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா போன்ல கண்டிப்பா டிஸ்பிளே வந்துடும். இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே வரல அப்படின்னா உங்களுக்கு அப்ப இந்த ஐசியை நீங்க மாத்தணும். இது சுவிட்சிங் பண்ணல, இது வந்து இந்த கெப்பாசிட்டரோட கனெக்ட் ஆகுது. அப்ப என்ன ஆகுது, இந்த ஐசி வந்து பாத்தீங்கன்னா சுவிட்சிங் பண்ணல. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நீங்க சேஞ்ச் பண்ணணும் இல்லைன்னா செக் பண்ணணும்ன்றத நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இப்ப என்ன நீங்க செக் பண்ணணும் சேஞ்ச் பண்ணணும்ன்றத நான் சொல்றேன், கவனிச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு எனேபிள் லைன்ல உங்களுக்கு 0 ஓம் ரிஜிஸ்டர் அல்லது 1K ரிஜிஸ்டர் இருக்கான்னு பாத்துக்கோங்க. இதை செக் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து நீங்க என்ன செக் பண்றீங்க, இதுல விபிஹெச் லைன் தான் வருதுன்னு சொல்லிட்டீங்க. இதுல 10 UH இண்டக்டர் இருக்கான்னு பாருங்க, இல்லைன்னா 4.7 UH இண்டக்டர் இருக்கான்னு பாருங்க. இது ரெண்டுல ஒரு இண்டக்டர் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த டயோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200க்கு கம்மியா தான் வரணுமே. 200க்கு கம்மியானா 150 100 இந்த மாதிரி டயோடு வேல்யூ வரணும். இதுக்குள்ள ஒரு டயோடு வேல்யூ செக் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த டயோடு வேல்யூ நீங்க செக் பண்ணதுக்கு அப்புறம் இதுல இருந்து வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிற லைன் தான் இந்த கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர் வந்து பாத்தீங்கன்னா 50 வாட்ஸ் உள்ள 50 வால்டேஜ் கண்ட்ரோல் பண்ற ஒரு கெப்பாசிட்டர் சி. இந்த கெப்பாசிட்டர் வந்து என்ன ஷார்ட் ஆகிட்டு இருக்கான்னு பாருங்க. இந்த கெப்பாசிட்டர் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்க செக் பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா இது 0 ஓம்ஸ் ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு இண்டக்டர் ஃபீஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இதை செக் பண்ணுங்க. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா 0 ஓம்ஸ்னு வச்சுக்கோங்க. 0 ஓம்ஸ் பஜர் சவுண்ட் வருதான்னு பாருங்க. இது உங்களுக்கு எல்லாம் கரெக்டா இருக்குன்னா அப்புறம் இங்க இருந்து நேரம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த பின்னில் வருதான்னு பாருங்க. இந்த பின்னில் வந்து கண்டினியூட்டி கரெக்டா இருக்கா பாருங்க. இதுதான் என்னோட லைன். ஓகே, இப்ப இந்த என்னோட லைன் எல்லாம் உங்களுக்கு கரெக்டா இருக்குன்னா அடுத்தது கெத்தோட லைன். இந்த கெத்தோட லைன் கண்டிப்பா இதுதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டீங்க, நீங்க ஆல்ரெடி செக் பண்ணிட்டீங்க. இது வந்து நேரம் உங்களுக்கு எங்க கனெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த பின்னில கனெக்ட் ஆகுது. இதுல நீங்க செக் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் இதுல இனேபிள் லைன் தான் நம்ம செக் பண்ணணும்னு சொன்னல. இந்த இனேபிள் லைன் சென்டர் பின்ல இனேபிள் லைன் 1.8 வால்டேஜஸ் வருதான்னு பாருங்க. இதுல 1.8 வால்டேஜஸ் வரணும். இதுல உங்களுக்கு வருது 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வால்டேஜஸ் வரணும். இதுலயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும், 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வால்டேஜஸ் வரணும். இப்ப இந்த செக்ஷன் எல்லாம் நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா 99% உங்களுக்கு லைட்டிங் ஐசி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். இது எல்லாமே எனக்கு கரெக்டா இருக்கு சார், அப்பயே எனக்கு பூஸ்ட் ஆகல லைட் ஐசி அப்படின்னா இந்த ஐசியை சேஞ்ச் பண்றீங்க. ஐசி சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா இது ஒர்க் ஆயிடும். மொத்த சர்க்கிட்டே இவ்வளவுதான். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சரி, வாங்க அடுத்து நம்ம செக்ஷனுக்கு போலாம். இது போயிட்டு ரெடி பண்றீங்களா? ரெடி பண்ணிட்டு குரூப்ல போய் அன்னைக்கு வந்தது நான் ரிட்டர்ன் கொடுத்துட்டேன். ரிட்டர்ன் கொடுத்துட்டீங்களா? இது நடந்து ஒரு கிழமை ஆயிடுச்சு. அச்சோ, ரொம்ப சிம்பிள். நீங்க ஆக்சுவலி இது வந்து நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது நினைச்சுக்கிட்டீங்க ஷார்ட் சர்க்கிட் நினைச்சீங்க. இது ஷார்ட் இல்ல, இது கெத்தோடுன்றது. சொல்லுங்க. அவன் ஒரு டயோட் வேல்யூ கொடுத்திருந்தான். இல்ல டயோட் வேல்யூல வந்து டயோட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இதுல வராது, இதுதான் தப்பு. இல்ல போர்னியோல ஒரு டயோட் வேல்யூ கொடுத்திருந்தான். அதான் வச்சு கம்பேர் பண்ண. ஆனா அது அப்படி பண்ணி அது சரியில்லை. போர்னியோட சிலது வந்து தப்பு. என்ன? ஆமா, எவ்வளவு விஷயம் தப்பா இருக்கும் போர்னியோல. சிலதுல எவ்வளவு விஷயங்கள் தப்பா